பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த காலை நேரம் உங்களை மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை தாராளமாக ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை நேரம் நம்முடைய தியானத்திற்காய் ஆண்டுடைய வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 118 சங்கீதம் 25வது வசனம். கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரம் நம்முடைய தியானம் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர். சங்கீதக்காரன் இந்த இடத்தில் ஒரு அழகான ஜெபத்தை செய்கிறார். கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். எந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பலத்தால் நிறைவேற்ற முடியாதோ, நம்முடைய புத்தியால் நிறைவேற்ற முடியாதோ, நம்முடைய பணபலத்தால் படைபலத்தால் முடியாதோ, அவைகளை எல்லாம் வாய்க்க பண்ணுவதற்கு வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர் யார்? காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ண வேண்டிய இடத்துல மாறுதலாய் முடிய பண்ணுகிறார். நம்முடைய காரியங்களை வாய்க்க விடாதபடி தடுக்கின்றதான இடங்களிலே அவர் நமக்காக பிணைப்பட்டு நமக்காக காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவனாக அவர் வெளிப்படுகிறார். மனிதர்கள் தடுப்பதினால் நம்முடைய காரியங்கள் தடைப்பட்டு விடாது. ஒருவேளை ஒரு நாள், 2 நாள், 1 மாதம் தடைப்பட்டது போல இருக்கும். சத்துருக்கள் அதை குறித்து சந்தோஷப்படுவார்கள். இவனாலே ஒன்றும் செய்ய முடியவில்லை, இவளாலே ஒன்றும் செய்ய முடியவில்லை, அவ்வளவுதான், இந்த காரியத்தில் அவன் ஜெயம் பெற முடியாது என்று மனிதர்கள் நினைப்பார்கள். அந்த நேரத்தில் ஆண்டவர் மகிமைப்படும்படியாக நம்முடைய வாழ்க்கையின் நடுவிலே இறங்கி நமக்காக காரியங்களை வாய்க்க பண்ணுகிற கர்த்தராக அவர் காணப்படுகிறார். இன்றைக்கும் உங்கள் இருதயத்தில் எவைகள் வாஞ்சையோடு காணப்படுகின்றன? எந்த காரியம் உங்களுக்கு வாய்க்க வேண்டியது இருக்கிறது? அது வேலை காரியமாக இருக்கலாம், படிப்பு காரியமாக இருக்கலாம், குடும்பத்தின் காரியங்களாக இருக்கலாம், வீடு வாசல்களாக இருக்கலாம், ஆவிக்குரிய காரியங்களாக இருக்கலாம், உன்னதமான பரிசுத்த வாழ்க்கைக்கு அடுத்த காரியங்களாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு ஒரு வார்த்தையை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஆண்டவர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். மனிதர்களுடைய பார்வையில் வாய்க்க முடியாத அனுபவங்கள் காணப்படலாம். கர்த்தர் இந்த காலை நேரம் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன் காரியத்தை வாய்க்க பண்ண வல்லவராக இருக்கிறேன். தோல்வியான காரியங்களை குறித்து பேசுகிற மனிதர்களுடைய சத்தங்களை உங்கள் இருதயத்தை விட்டு விலக்கி விடுங்கள். கர்த்தரின் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்பதிலே உறுதியாயிருங்கள். சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் கர்த்தர் அதை உங்களுக்கு வாய்க்க பண்ணி உங்களை ஆசீர்வதிக்கிறதை உங்கள் கண்கள் நிச்சயமாக காணும் என்பதில் சந்தேகமே இல்லை. நாம் ஜெபிப்போமா? எங்கள் காரியத்தை எல்லாம் வாய்க்க பண்ணுகிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த காலை நேரம் சிறிதும் பெரிதுமாய் எந்தெந்த காரியங்கள் உம்மால் ஆக வேண்டும் என்று ஜனங்கள் உம்மை பார்த்து வேண்டிக் கொள்ளுகிறார்களோ அவைகள் எல்லாவற்றுக்கும் கர்த்தர் அவர்களுக்கு பதில் செய்து அவர்கள் காரியங்களை வாய்க்க பண்ணி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்மை பார்த்து நான் வேண்டுகிறேன். தொடர்ந்து உம்முடைய கிருபை எங்களோடு இருப்பதாக இந்த நாளையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் ஜெயமாய் மாற்றித்தாரும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இவைகளை மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.